சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை விட அதுக்காக ஒரு போஸ்டர் ரெடி பண்ணியிருக்காங்கல்ல, அதில் சூப்பர் ஸ்டார் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கெட்டப்பில் ஒரு லுக்கு. சூப்பர் ஸ்டாரோட ஏஜ், அவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ், இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மேக்கப் போட்டு நிறைய நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. பல வருஷமாக இருக்கிற ஒரு ட்ரெண்டு தான். ஆனால் எந்த ஒரு மேக்கப் பண்ணாலும் அது ஆப்டா ஒருத்தருக்கு செட் ஆகும் அப்படின்னா சூப்பர் ஸ்டாரை அதில் முதல் இடத்துல வைக்கலாம். அந்த அளவுக்கு இதில் அவருடைய ரோலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கெட்டப், ஒரு 50+ இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலிஷ் லுக்கு, கிட்டத்தட்ட பாட்ஷா, படையப்பா அந்த டைம்லலாம் நம்ம வந்து சூப்பர் ஸ்டாரை எப்படி பார்த்துருப்போமோ அந்த மாதிரியான ஒரு லுக்கில், அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான கேரக்டராக இதில் இருக்கார். இந்த படம் அறிவிக்கும் போதே பெரிய எதிர்பார்ப்பு இருந்த ஒரு படம். அதற்கு முக்கியமான காரணம் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டாரோட அந்த ஸ்டார்டம், இன்னொரு பக்கம் இந்த படத்தினுடைய இயக்குனர் டிஜே ஞானவேல். இவர் இதுக்கு முன்னாடி சூர்யா கேமியோ ரோல் பண்ண ஜெய்பீம் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணாரு. மிகப்பெரிய அளவுக்கு கமர்ஷியலாகவும் அந்த படம் ஜெயிச்சுது. அதே நேரத்தில் கிரிட்டிக்கலாகவும் அந்த படம் பாராட்டப்பட்ட ஒரு படமாக இருந்தது. சொசைட்டிலையும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படமாக இருக்கும் அப்படின்னு பேசப்பட்ட ஒரு சூப்பரான ஸ்டோரியை பண்ணார். அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு பேரோட காம்பினேஷனில் ஒரு படம்னு சொல்லும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செய்கிற மாதிரி தான் இந்த படத்தினுடைய போஸ்டரும் இருக்குது. இந்த படம் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். அமிதாப் பச்சன், ராணா தகுபதி, ஃபகத் ஃபாசில் உள்ளிட்டவர்களும் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து நடிக்கிறாங்க. இது ஒரு பேன் இண்டியா படமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பொதுவாகவே சூப்பர் ஸ்டாரோட படங்கள் பேன் இண்டியா ரிலீஸ் எப்போவுமே ஆகும். அதுவும் எந்திரன் 2.0க்கு அப்புறமா ஒவ்வொரு படமுமே எல்லா மொழிகள்லையுமே பெரிய அளவுக்கான கலெக்ஷனையும் பெற்று இருக்கிறது. இந்த படம் இன்னும் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, இதில் அமிதாப் பச்சன் பல வருஷங்கள் கழித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து நடிக்கிறாரு. அதனால இங்கே நம்ம சவுத் இந்தியா மட்டும் இல்லாமல் நார்த்லேயும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக ஃபகத் ஃபாசில் வந்து இப்போ ரீசெண்டாக மாமன்னனுக்கு அப்புறமா தமிழ் சினிமா ரசிகர்களால் பெரிய அளவுக்கு கொண்டாடப்படுறாரு. இத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு இப்போவே பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே நேரத்தில் தான் நம்ம இன்னொரு விஷயத்தையும் இதில் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே அக்டோபர் 10ஆம் தேதி சூர்யாவோட கங்குவா படம் ரிலீஸ் ஆக போகுது. திருத்தை சிவா டைரக்ஷனில் அந்த படம் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பேச்சு வருது அப்படின்னா, என்னங்க இது சூப்பர் ஸ்டார் வந்து சூர்யா படம் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு அந்த டேட்லேயே கிளாஷ் விடுறாங்களா? இப்போ வந்து ரஜினி வெர்சஸ் சூர்யாவா அப்படின்னா இந்த கம்பேரிசன் எந்த வகையிலுமே சரியாக இருக்காது அப்படின்னு ரஜினி சாருக்கும் தெரியும், சூர்யா சாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே புரிதல் உள்ள நடிகர்கள் தான். அப்படியான ஒரு கிளாஷ் வர வாய்ப்பே இல்லைன்னு இண்டஸ்ட்ரி சைடில் சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, கங்குவா டேட் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன் படத்துக்கான டேட்டை ஏற்கனவே டிசைட் பண்ணியிருந்தாலும் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ தான் வந்திருக்கு. மே மாதத்துலேயே மே எண்டில் வந்து ஒரு வீடியோ வந்திருந்தது. அந்த வீடியோவில் அப்போ நார்த் இந்தியாவுக்கு போயிருந்த சூப்பர் ஸ்டார் அங்கே ஒரு ஆசிரமத்தில் இருந்த சாமியார்களோட உரையாடும் போது இந்த படத்தை பற்றி பேசுகிறாரு. அப்போ படம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆயுத பூஜை டைமில் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த டைம்லேயே வந்து படத்துக்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஷூட்டிங் போயிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. ஆனாலும் இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. கங்குவா படத்தினுடைய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, எந்த காரணத்தை கொண்டும் சூப்பர் ஸ்டாரோட படத்துக்கு எதிராக எங்கள் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம், அவரோட போட்டியெல்லாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால கங்குவா படத்தினுடைய ரிலீஸ் டேட் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு பக்கம் ரஜினி சாரோட படத்தோட போட்டிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற அவங்களுடைய எண்ணமாக இருக்கலாம். அது ஞானவேல் ராஜா, சூர்யா உள்ளிட்ட எல்லாருமே கண்டிப்பாக அதை தான் நினைப்பாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ரெண்டு பெரிய படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர் கிடைக்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கும். தியேட்டரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து ரெண்டு பேருக்கும் 50-50 ஸ்க்ரீன்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் எந்த படம் நல்லா பிக்கப் ஆகுதோ அந்த படத்துக்கு ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும். இதுவே தனியாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ரன்னிங் டைம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரெண்டு படத்தையுமே வேறு டேட்டில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுவாங்க. கங்குவா வந்து வேறு டேட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது. 380 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த படத்தோட பட்ஜெட்னு சொல்கிறாங்க. 33 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான் இருக்குது. அதனால ஒரே நாளில் ரெண்டு படம்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒரு ட்ராபேக்காக இருக்கும். ஏன்னா சூப்பர் ஸ்டாரோட படத்துலையும் வந்து பல முன்னணி நட்சத்திரங்கள் இருக்காங்க வெவ்வேறு லாங்குவேஜில் இருந்து. சூர்யாவுக்கும் சரி, சூப்பர் ஸ்டாருக்கும் சரி, ரெண்டு பேருக்குமான பிஸ்னஸ் எப்படி? இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 1000 ஸ்க்ரீனில் எத்தனை தேட்டரில் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் படத்துடைய கண்டென்ட்டை பொறுத்து அதோடைய பிஸ்னஸ். அதற்கு அடுத்தபடியாக ரெண்டு பேருக்குமே கேரளாவில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. கம்பேர் பண்ண முடியாது இதில் யார் பெருசு சின்னது அப்படிங்கிறத தாண்டி கேரளா மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமா நடிகர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருக்குது. தமிழ் படங்களை கேரளா மக்கள் விரும்பி பார்க்குறாங்க. அதனால அங்கேயும் இதே பிரச்சனை வரும். அதே மாதிரி தெலுங்கை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக சூர்யா அண்ட் கார்த்தி ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல
ரசிகர் பட்டாளம் அங்கே உருவாயிருக்கு. தெலுங்குல வந்து இவங்க சூர்யா கார்த்தி படங்கள் நல்லாவே போக ஆரம்பிச்சிருக்கு. சூப்பர் ஸ்டாருக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை, அவருக்கு பேன் இண்டியா லெவலில் பிரசன்ஸ் இருக்கிறதுனால இப்படி சவுத் இந்தியா நார்த் இந்தியான்னு எல்லா இடங்கள்லையுமே வணிக ரீதியாக வசூல் ரீதியாக சிக்கலை ஏற்படுத்துங்கிறதுனால கங்குவா படம் ரிலீஸ் டேட் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு முறை இந்த போட்டி இருந்திருக்கு. அதாவது சூர்யாவுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் கிடையாது, சிறுத்தை சிவாவோட விஸ்வாசம் படத்துக்கும் சூப்பர் ஸ்டாரோட பேட்டை படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகியிருந்தது. அதுக்கப்புறமா சிறுத்தை சிவாவோட அண்ணாத்த படத்திலேயே ரஜினிகாந்த் நடிச்சிருந்தாரு. இந்த கிளாஷ் வந்து சொல்லப்போனால் 2021 ஒரு முறை நடந்திருக்கு. ஓடிடியில் சூர்யாவோட ஜெய்பீம் ரிலீஸ் ஆகிருந்தது. அப்போ இதே ஞானவேல் சூர்யாவோட படத்தை பண்ணியிருந்தாரு. இன்னொரு பக்கம் சிறுத்தை சிவாவோட அண்ணாத்தையும் ரிலீஸ் ஆகிருந்தது. அப்போது அந்த ஜெய்பீம் வந்து ஓடிடியில் வந்து இருந்தது, அண்ணாத்தை தேட்டரில் வந்துச்சு. இப்படி வந்து இந்த கிளாஷ் ஏற்கனவே பல முறை நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் அதிகமாக பேசுகிறாங்க. இந்த முறை இந்த 2 ஸ்டார்ஸோடைய படமும் ஒரே நாளில் வந்தால் செலிப்ரேஷன் தான். அதுவும் ஆயுத பூஜைன்னு சொல்லும்போது ஒரு லாங் வீக்கெண்டு. ஆனால் சினிமாவுக்கு வசூல் ரீதியாக வணிக ரீதியாக அது நல்லதில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 2 படமும் ஒரே நாளில் வரப்போதா இல்லை டேட் மாறுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஜெயிலர் ஹிட்டுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு மெயின் பிக்சராக இது ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி லால் சலாம் பண்ணியிருந்தாரு, அதில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்பியரன்ஸ் மாதிரி தான் பண்ணியிருந்தாருன்றதுனால இந்த படத்தின் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஜெய்பீம் பெரிய சக்ஸஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து எதற்கும் துணிந்தவன் எதிர்பார்த்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா போகல. அதனால் இந்த படம் 2 பேருக்குமே ஒரு முக்கியமான படமாக இருக்கும். கங்குவா அப்படிங்கிறது அது ஹிட் ஆகிற பட்சத்தில் சூர்யாவோட மார்க்கெட் அப்படிங்கிறது இன்னும் பெரிய அளவுக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேட்டையன் கதையை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்கிறதுனால, ஏற்கனவே தர்பார் ரீசெண்டாக போலீஸ் ஆஃபீஸராக சூப்பர் ஸ்டார் பண்ண படம்னா அதுக்கு முன்னாடி நம்ம 3 முகம்லாம் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் இது வந்து கமர்ஷியலான ஒரு போலீஸ் அப்படிங்கிறத விட ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கதை கரு இருக்கும். அதை மையப்படுத்தி அந்த போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தோம் அப்படின்றதுனால அந்த ஐடியா வரும், எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லைனை வந்து ஞானவேல் எடுத்திருப்பாருன்னு. அந்த வகையில் இது ஸ்டோரி ஓரியன்டான படமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கு என்னென்ன தேவையோ அந்த ட்ரீட்டும் இருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த படத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.